பாலே இன்னும் குடிக்கலையா? நித்யாம்மா, எனக்கு அது வேணாம் கனகம்மா, நீங்க எடுத்துட்டு போங்க. நித்யாம்மா, நேரம் ஆயிடுச்சுமா. நீங்க எங்கேயோ வெளியில போகணும்னு சொன்னீங்களாமே, ஐயா சொன்னாரு. ஐயோ, ஆமால, ஆ, என்ன டைம்? ஐயோ, டைம் ஆயிடுச்சு. நான் வேற ஃபங்க்ஷனுக்கு போகணும். அம்மாம்மா, நீங்க பாலை குடிச்சிட்டு குளிச்சிட்டு வாங்க. நான் போய் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நோ வே கனகம்மா, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. அம்மா, தள்ளுங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஐயா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. ஒரு 10 நிமிஷம் அது என்னன்னு கேட்டுட்டு வந்துருங்களேம்மா. நான் இங்க தானே இருக்கேன். மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து பேசிக்கிறேன். தள்ளுங்க. அம்மா. ம். ஐயா, என்னம்மா நித்யா கிட்ட பேசுறியா? என்னம்மா சொன்ன? ஐயா, நான் நித்யாம்மா கிட்ட பேசினேன். அவங்க ஏதோ அவசரமா கல்யாணத்துக்கு போறாங்களாம். அதனால உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஐயா. சரி விடுமா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன பண்றது? அவ ஃப்ரெண்ட்ஸு இந்த ஊருக்கெல்லாம் அவ gift கொடுக்குறா. ஆனா அவளை பெத்த அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லி ஒரு gift கொடுக்க மாட்டேன்ற பாத்தியா? ஐயா, நீங்க வருத்தமே படாதீங்க. அதான் நான் சொல்லியிருக்கேன்ல. நான் சொன்ன மாதிரியே நீங்க பேசி பாருங்க. கண்டிப்பா நித்யாம்மா வழிக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த ஊருக்கே gift கொடுக்கலாம். போ கனகா, என் மனசு என் உடம்பு இது ரெண்டும் பாழா போனதே என் மகளை நினச்சிதாம்மா. உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. சரி, எல்லாம் மாறும்னு நம்புறேன். பார்ப்போம். ஐயா, கண்டிப்பா மாறுங்க ஐயா. நீங்க கவலையே படாதீங்க. நம்ம டாக்டர் அம்மா சீக்கிரமே நீங்க குணமாயிட்டீங்கன்னு சொல்வாங்க பாருங்க. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் உங்களுக்கு டிஃபன் மேல எடுத்துட்டு வரேன். ம். கனகாம்மா, பாப்பா, அச்சச்சோ எவ்வளவு அழகா இருக்க என் தங்கம். நித்யாம்மா, ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்கே. அவ்வளவு அழகா இருக்கீங்க. இதே மாதிரி நான் உங்களை கல்யாண கோலத்துல பாக்கணுமா? ஓ காட், ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுலயே இருக்கீங்க. அப்பாவை விட நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவ்வளவு குறியா இருக்கீங்க. என்னம்மா பண்றது? உங்க வயசுல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்துருச்சு. நானும் உங்களை என் பொண்ணு மாதிரி தானே பாக்குறேன். போதும் போதும், உங்க கதையெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்ல. ஆல்ரெடி எனக்கு லேட் ஆயிடுச்சு. அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் போறேன். அப்பாக்கு மருந்து மாத்திரலாம் கரெக்டா கொடுத்துருங்க, சரியா? சரிம்மா. பாய். ம். நித்யாம்மா, என்ன கனகாம்மா? நீங்க போயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு சுத்தி போடுறேன். அட போங்க கனகாம்மா. அழகு. வாங்க டாக்டர் அம்மா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வாங்க டாக்டர். ம். வாங்க டாக்டர். நேத்து நைட்டு கூட 2-3 வாட்டி நெஞ்செல்லாம் அடைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார் டாக்டர். ஓ ஐ சி. கையை கொடுங்க. கண்ணாடியை கொஞ்சம் கழட்டுங்க சார். ம். மேலே பாருங்க. ம். மூச்சை நல்லா இழுத்து விடுங்க சார். முதுகு காட்டுங்க. இப்ப எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இப்ப உங்களால மூச்செல்லாம் நல்லா விட முடியுது இல்ல சார்? நெஞ்செல்லாம் அடைக்கலையே. ஆஹா, அதெல்லாம் இல்லை டாக்டர். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்று நைட்டு தான் என்னன்னு தெரியல, ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சு டாக்டர். சரி, நான் கொடுக்குற மெடிசன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சரி டாக்டர். அப்புறம்
என்னுடைய கம்பெனிக்கு வாரத்தில் ஒரு 2 நாள் என் ஒர்க்கை போய் பார்த்துட்டு வரலாமா டாக்டர்? நோ சான்ஸ். இப்போதைக்கு அதை மறந்துருங்க. நீங்க வீட்ல இருக்கும்போதே மாஸ்க் போட்டு தானே பேசணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது கம்பெனில எப்படி போய் ஒர்க் பண்ணுவீங்க? இல்லை டாக்டர், அது வந்து நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாம் சார். இப்பதான் பிபி லெவல், சுகர் லெவல் எல்லாம் கரெக்டா இருக்கு. வீசிங் கூட இப்ப கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது. ஸ்மோக்கிங் எவ்வளவு டேஞ்சரஸ்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். இதுக்கப்புறம் புரிஞ்சு என்ன ஆக போகுது டாக்டர்? இங்க பாருங்க, ரொம்ப திங்க் பண்றது, தேவையில்லாம கோவப்படுறது, ஃபீல் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகும் சார். இந்த மனுஷங்களுக்கு ஸ்ட்ரெஸ், கோவம், திங்கிங் இதுலயே பாதி நோய் வந்துரும். அதுவும் கரெக்ட் தான் டாக்டர் அம்மா. எங்க சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அதுவும் நித்யம்மாவை நினைச்சே பாதி உடம்பு போயிடுச்சு. சரி, உடம்ப பாத்துக்கோங்க சார். சரி கனகா, நீங்க என் கூட வாங்க. நான் சில டேப்லெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எழுதி தரேன், அதை கொடுங்க. சரிங்கம்மா, வரேன் சார். அனுப்பிட்டு அப்புறம் வரேங்கய்யா. ஆ நித்யம்மா, ம்? காலையில கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, நல்லபடியா முடிஞ்சாமா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. சரிம்மா, உங்களுக்கு குடிக்க பால், டீ ஏதாவது கொண்டு வரட்டுமாமா? அதெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரிம்மா. அப்புறம் காலையில அப்பா ஏதோ பேசணும்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. ஆமாம்மா. சரி, நான் போய் பேசிட்டு வரேன். சரி. ம். நாம சொன்ன மாதிரியே ஐயா கிட்ட பேசி நித்யம்மா கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா போதும். அப்பா, எல்லாமே நல்லபடியா நடக்கணும். பா, ம். ஏதோ முக்கியமா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆ, கல்யாணத்துக்கு போனியம்மா? கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுப்பா. நீங்க என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே, அதை முதல்ல பேசுங்க. ம். என்னப்பா யோசிக்கிறீங்க? ஓப்பனா சொல்லுங்க. எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்கு. நான் வேற போய் தூங்கணும். சரிம்மா, உனக்கு டயர்டாக இருந்தால் நீ போய் தூங்கு. நாம் இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். எப்படி இருந்தாலும் பேசிதானே ஆகணும். இப்பவே பேசுங்க. அது வந்து என்னுடைய சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாற்றிடலான்னு இருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? என்ன திடீர்னு? ஆமாம்மா, எனக்கு வேற வயசாயிடுச்சுல்ல, உடம்புல வேற ஏகப்பட்ட பிரச்சனை. ம். இப்போவோ அப்போவோன்னு இருக்கேன். டாக்டர் எனக்கு 4 தாம்மா குறிக்கல, அந்த அளவுக்கு என் உடம்பு போயிட்டுருக்கு. பா, அதான் டாக்டர் சீக்கிரமா கியூர் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க எழுதி கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. நீங்க வேணா பாருங்க, திரும்ப ராஜா மாதிரி எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்க போறீங்க. அட போம்மா. என்னப்பா ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? என்ன ஆச்சு? எல்லா அப்பாங்களும் தான் பசங்களை நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பேர பிள்ளைங்களை பார்த்து நிம்மதியாக சாவறாங்க. ஆனால் என்ன பார்த்தியா? பா, மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. அதாம்மா, என் சொத்து, என் கம்பெனி எல்லாத்தையும் உன் பேருக்கு மாற்றி எழுதலான்னு இருக்கேன். உடனே நம்ம அப்படியே கிட்ட வர சொல்லி இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கம்மா. ஆஹா, நம்மளே கேட்கணும்னு நினைச்சோம், அப்பாவே வாயை விட்டுட்டாரு. சரி, எல்லாமே நமக்கு ஃபேவரா தான் நடக்குது. நடக்கட்டும். சரிப்பா, அதுக்கு மேல உங்க இஷ்டம். உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. சொத்தை என் பேர்லயே எழுதி வச்சிருங்க. சரிம்மா, அதுக்கான எல்லா வேலையும் நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அப்பாவுக்கு ஒன்று மட்டும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். என்கிட்ட இருந்தா? ம், என்னப்பா? உன் சம்மதம் மட்டும் வேணுமா? அதான் நான் சொல்லிட்டேனே, எல்லாம் உங்க இஷ்டம், என் பேர்ல எழுதி வைங்கன்னு. அது இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, என் சொத்து முழுக்க நான் உன் பேரில் மாற்றி தரேன். அப்பா, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா. இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட வாழ்றது எனக்கு சுத்தமா சரிப்பட்டு வராது. எனக்கு இப்படி இருக்கதான்ப்பா பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சரிம்மா, முடியாதுன்னு விடு. ஆனால்
உன் அம்மா பெரிய கனவு கண்டிருந்தா. உனக்கு பெருசாக கல்யாணம் பண்ணணும், சீர் செய்யணும், ஊரே மெச்சுற அளவுக்கு வளகாப்பு பண்ணணும், பேர பிள்ளைங்கள அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும்னு கனவு கண்டாம்மா. அவள் கனவு வெறும் கனவாகவே போயிடுச்சு விடு. ஆனால் நீ மட்டும் இப்போ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலைன்னா என் சொத்தெல்லாம் ஏதாவது அனாதை ஆசிரமத்துக்கோ இல்லை வேற ஏதாவதுக்கோ எழுதி கொடுத்துருவேன். ஐயோ நீ என்கிட்ட எதுவும் கேட்காத. பா, என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஆசையா என்ன பெத்து வளர்த்துட்டு படிக்க வச்சுட்டு இன்னொரு குழந்தை பெத்தா பாசம் அதுக்கு ஷேர் ஆயிடும்னு சொல்லிட்டு இவ்ளோ தூரம் பாசம் காட்டி வளர்த்துட்டு இப்ப யாருக்கும் சொத்து எழுதி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க? ஆமாம்மா, நீ பிறந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் இந்த கம்பெனி, வீடு, சொத்து பத்து எல்லாமே வந்துச்சு. நானும் உங்கள் அம்மாவும் ஒன்று சந்தோஷமாக வச்சுக்க எங்கள் 2 பேர் சந்தோஷத்தையும் மறந்துட்டோம். ஆனால் உன்னால் எங்களை சந்தோஷப்படுத்த முடியல பாத்தியா? பா, கல்யாணம்லாம் என்னால பண்ணிக்க முடியாதுப்பா. அதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேனே. இங்கே பாருமா, நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லைம்மா. என் முடிவு இதுதான். அதுக்கு மேலே உன் இஷ்டமா? நம்ம ஒரு பிளான் பண்ணா இவரு ஒரு பிளான் பண்றாரு. நம்ம பேருக்கு எழுதி கொடுக்காம செத்து போனா கூட அப்பா சொத்து நமக்கு தானே வாங்கிடலாம். ஆனா இவர் வேற யாருக்கும் எழுதி தரேன்னு சொல்றாரு. என்ன பண்றது? என்னம்மா யோசிக்கிற? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. என்னம்மா நீ காதலிக்கிறியான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்ட. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்ட. அதனால தான் இப்போ நானும் இல்லைன்னு சொல்கிறேன். காசு இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்றது? ஐயோ, இப்ப நாம ஏதாவது யோசிச்சு இப்போதைக்கு இவரை சமாளிச்சாகணுமே. சரிப்பா, கல்யாணம் தானே பண்ணணும், நான் பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகேவா? சந்தோஷமா. எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதே போதும். சரிப்பா. பரவாயில்லையே, கனகா கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதே. எப்படியோ இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா சரி. சாகிறதுக்குள்ள எப்படியாவது பேரம்பத்தியை பார்த்துடணும்.